அதே மாரி விஜய் அவர்கள் வந்து இந்த நாகரிக அரசியல்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இப்ப நேற்றைய தினம் வந்து இந்த சட்டப்பேரவையில வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த நன்றியும் சொல்லல, வாழ்த்துக்களும் வந்து சொல்லல. அதே மாரி விஜய் அவர்களும் வந்து அவர பார்த்து ஒரு நன்றியும் சொல்லல, ஒரு வாழ்த்துக்களும் வந்து சொல்லல. அப்புறம் இந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல சார், எடப்பாடி பழனிசாமி. அவர்களும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வணக்கத்தையும் வந்து சொல்லவே இல்ல. இதுவா உங்க நாகரிக அரசியல்னு வந்து சொல்லி, இந்த மாரியான ஒரு விமர்சனம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதே மாரி வந்து இப்ப வரைக்குமே விஜய் மேல வைக்க விமர்சனம் என்னன்னா, அவர் வந்து தானா வந்து ஆட்சிய வந்து அமைக்கல. அது வந்து திமுக விட்டு கொடுத்து, அது பிச்சை போட்ட ஒரு ஆட்சி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு. அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முதல்ல திமுக குறித்த திமுக சார்ந்த அந்த விமர்சனத்த பதில் சொல்லுறேன். அது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான விமர்சனம் இல்லையா? விஜய்க்கு வந்து ஒரு 108 சீட்டு கிடைச்சது. எஞ்சிய ஒரு 10 பேர் வந்து வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க. இதில திமுக எங்கேருந்து பிச்சை போட்டது? இப்ப திமுக தாவேக அரசுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருந்தா, இப்ப நீங்க சொல்லலாம் திமுக பிச்சை போட்டு இவர் வந்து ஆட்சி நடத்துறாரு அப்படின்ட்டு. ஆனா அப்படி நடக்கல இங்க. அதுக்கு அடுத்து இங்க என்ன நடந்ததுங்கிறது ஊர் உலகத்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது 60 ஆண்டு கால அரசியல் எதிரிகளான திமுகவும், அதிமுகவும் கைகோர்த்து விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுக்கிற ஒரு கேவலமான முயற்சி நடந்தது. இதுதான் உண்மை. என்ன, இதில பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் நாற்காலியில உட்கார வைக்கிறது, அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த மூவ்மெண்ட் நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தது பாஜக. இத யாருமே மறுக்க முடியாது. ம். ஆனா இங்க எங்க சிக்கலாச்சு அப்படின்னா, அந்த மந்திரி சபை அமைவதற்கு பாமக, பாஜகவும் உடைய ஆதரவும் தேவைங்கிறப்ப, அப்ப விசிகாவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல். பாமக இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்க ஆதரவு தர மாட்டோம்ன்னு இடதுசாரிகள் முரண்டு பிடிக்கிறாங்க. இதுதான் உண்மை.